ஆனதுன்னு தெரியல, என்ன ஆனதுன்னு தெரியல இவர்களுக்கு. ஏன் உங்களுக்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்ற விருப்பம் இல்லையா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்ற விருப்பம் இல்லையா? அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு தெரியவில்லையா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியவில்லையா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியவில்லையா? இவர்களை எல்லாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை? ஏன் உங்கள் வாழ்க்கையை இவர்கள் எடுத்து நடத்தவில்லை? பெற்றோர்களுக்கும் சொல்கின்றேன், நீங்கள் ஏன் அவர்களுக்கு அபூபக்கரை காட்டவில்லை? நீங்கள் ஏன் அவர்களுக்கு உமரை காட்டவில்லை? நீங்கள் ஏன் அவர்களுக்கு உஸ்மானை காட்டவில்லை? நீங்கள் ஏன் அவர்களுக்கு ஹதீஜாவை காட்டவில்லை? ஃபாத்திமாவை காட்டவில்லை? ஆயிஷாவை காட்டவில்லை? ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாம் காட்டியிருக்கலாமே. இவர்களை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்திருக்கலாம். கண்ட கூத்தாடிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றமே. எந்த விதத்தில் அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள்? எந்த விதத்தில் அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள்? உங்களுக்கு தகுதியானவர்கள், நாம் பின்பற்றுவதற்கு ஏற்றமானவர்கள் சஹாபாக்கள் தான், நபி அவர்கள் தான். நபி அவர்களுக்கு அடுத்து சஹாபாக்களை தான் நாம் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் ஏதாவது ஒரு சஹாபி எடுத்து நடத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை என்னுடைய ரோல் மாடலாக நான் உமரை எடுத்து நடத்துகிறேன் என்று வாழ்க்கையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படித்து பாருங்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று. அவர்களை போன்ற ஆட்சி நடக்குமா? இன்றும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உமரினுடைய ஆட்சி வருமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் எடுத்து நடத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கூத்தாடிகள் எல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த கூத்தாடிகள் எல்லாம் நமக்கு வேண்டாம். இவர்கள் முன்மாதிரிக்கு தகுதியற்றவர்கள். இவர்கள் எல்லாம் இவர்களை முன்மாதிரியாக எடுத்து நடத்த வேண்டாம் என்று சொல்கின்றேன். உங்களுக்கு அழகிய முன்மாதிரி ரசூல் உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள். உங்களுக்கு அழகிய முன்மாதிரி ரசூல் உருவாக்கி இருக்கின்றார்கள், வார்த்தெடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் எந்த பாதையில் சென்றாலும் ஒரு சஹாபியை நீங்கள் காணலாம். நபி அங்க விட்டு சென்றிருக்கின்றார்கள் உங்களுக்காக வேண்டி. நபி அவர்கள் உங்களுக்காக வேண்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சஹாபி எடுத்து பாருங்கள், அவருடைய வரலாறுகளை படித்து பாருங்கள், அவர்களை போன்று பின்பற்றி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான்.